அகமதாபாத்தில் நடைபெற்ற விமான விபத்து அப்படிங்கிறது பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில இந்த விபத்திற்கான பல காரணங்கள் சொல்லப்படக்கூடிய நிலையில அதற்கான முக்கியமான சில விஷயங்கள் குறித்து நாம் இன்று அலசி ஆராய இருக்கிறோம். குறிப்பாக இதற்காக நாம் ஹிந்துஸ்தானுடைய ஏரோநாட்டிக்கல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களோடு இருக்கிறோம். அவங்களோட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ தொடர்ச்சியா இந்த அகமதாபாத்தினுடைய அந்த விபத்து அப்படிங்கிறது பெரிய ஒரு கவலை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ என்ன மாதிரியான காரணங்கள்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு? எப்படி பாக்குறீங்க இந்த விமான விபத்தை முதற்கட்டமா? இந்த விமான விபத்து மெயின் ரீசன் வெரி ஷார்ட் டியூரேஷன்ல இம்மிடியட்டா டேக் ஆஃப் ஆகும்போது லேண்ட் ஆகிட்டு பஸ்ட் ஆயிருக்கு. இந்த காரணங்கள் மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு சார். அதுல மெயின் ரீசன் என்ஜின் ஃபெயிலியர் ஆர் ஃபிளாப் எக்ஸ்டென்ஷன் ஆர் சிஸ்டம் ஃபெயிலியர் இல்லை பர்ன் இட். இதுதான் மெயின் ரீசன் நாங்கள் எதிர்பார்க்குறோம். Another thing possible, error, human error possible either by the engineers or by the pilot. அது எக்ஸ்பீரியன்ஸ் பைலட் இருந்திருக்காங்க. இதெல்லாம் கம்மியாக இருந்தாலும் பிளாக் பாக்ஸுடைய அனாலிசிஸ் வந்த பின்னாடி தான் நம்ம எக்ஸாக்டாக என்ன காரணம்னு கண்டுபிடிக்க முடியும். அது வரையிலும் only we can predict. என்ன காரணம்னு நம்ம தோராயமாக சொல்லலாமே தவிர எந்த காரணம்னு நம்மளை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த 3-4 காரணங்கள் தான் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கு. சரி, இப்போ நம்ம அப்படியே டேக் ஆஃப் பண்ணி என்னென்ன அந்த பணிகள் செய்வோம், குறிப்பாக அந்த ஃப்ளைட் புறப்படும் போது என்னென்னலாம் எமர்ஜென்சி டயத்தில் பண்ணுவோம் அப்படிங்கிறத நேரடியாக பார்த்துலாமா சார்? பார்க்கிங் பிரேக்ல தான் சார் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இதுதான் ஒரு காக்பிட். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஒன்று இருக்கு. அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு பாயிண்டா செக் வெதர் கரெக்டா இருக்கா இல்லையான்னு. அது மெயின் இந்த கண்ட்ரோல் சர்ஃபேஸ் மூவ்மெண்ட் மேண்டேட்டரியில பிசிக்கலா செக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்க்கிங் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பார்க்கிங் பிரேக் ரிலீஸ் பண்ண உடனே நம்ம இது கிளியர் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி எல்லா கிரவுண்ட் கிளியரன்ஸும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் பிசிக்கல் ஆப்ஜெக்ட் எதுவும் இருக்கக்கூடாது. ஏரோப்ளேனை சுற்றி அந்த ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு எந்த ஆப்ஜெக்ட் இருக்காது. அவங்க மூவ் பண்ணுறதுக்கான எல்லா கிளியரன்ஸ் விங் டிப். ஏன்னா விங் டிப் இங்கே நம்ம உட்காந்துருக்கிற இடம் சின்னதாக இருக்குது, ஆனால் விங்ஸ் நல்லா தூரமாக இருக்குது. அது வரல எந்த கிளியரன்ஸும் இருக்குது. அது ஏடிசி வெளியில இருக்க நம்ம இங்க இருந்து எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணலாம். நம்மளும் மானிட்டர் பண்ணலாம். அதுக்குன்னு வெளியே இருந்து 2 பேரு அவங்க சிக்னல் கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க இந்த கிரவுண்ட் டியூட்டி ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அவங்க கிளியரன்ஸ் முதல்ல ஃபியூல் ஏர் மிக்சர் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இன்ஜின் ஆர்பிஎம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே ப்ரைமிங் சொல்லுவோம். ஸோ என்ஜினுக்கு ஃபியூல் கொடுக்கணும். முதல்ல அது கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணதும் என்ஜின் சுற்ற ஆரம்பிச்சிடும். சுற்ற ஆரம்பிக்கும் போது அதுக்கு பர்ன் பண்ணுறதுக்கு ஸ்பார்க்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ ஸ்பார்க் ப்ளக் மாதிரி இங்கே ஏர்க்ராஃப்டில் மேக்னெட்டோன்னு ஒன்று இருக்குது. ஸோ மேக்னெட்டோஸ் ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ணதுக்கப்புறமா ப்ரொப்பலர் சுற்ற ஆரம்பிச்சிடும். ப்ரொப்பலர் சுற்ற ஆரம்பித்ததும் நம்ம ஆன்போர்டு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்பார்க் ஜென்ரேஷன் இல்லை இந்த சிஸ்டம்லாம் வேலை செய்யணும், எல்லாத்துக்குமே எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும். ஸோ அதுக்கு மாதிரி ஆன்போர்டில் ஆல்டர்னேட்டர்னு ஒன்று இருக்குது, ஜென்ரேட்டரு. அதை ஆன் பண்ணிவிட்டு அதே மாதிரி லெஃப்ட் என்ஜின் ரைட் என்ஜின் ரெண்டுமே நிலையாப்படுத்திட்டு ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்க்கிங் பிரேக் ரிலீஸ் பண்ணிடணும். பார்க்கிங் பிரேக் ரிலீஸ் பண்ணதுமே நம்ம ஏர்க்ராஃப்ட் மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதில் ஃபியூல் ஏர் மிக்சரை அதிகப்படுத்திடணும். ஸோ அப்போ தான் நம்மளால் நிறைய த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொப்பலர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏர்க்ராஃப்ட் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். என்ன கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது நம்ம டேக் ஆஃப் பண்ணுவோம் சார்? இந்த ஏர்க்ராஃப்ட் இந்த மாடல் ஏர்க்ராஃப்ட் 18 knots. போயிங் மாதிரியான பெரிய அதுக்கு வேரி சார். ஒரு ஏரோப்ளேன் டு ஏரோப்ளேன் அது கரெக்டாக டிஃப்ரெண்ட் ஆகும். நம்ம கரெக்டாக அந்த அவருடைய ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் சொல்லுவாங்க. அந்த சப்ளையருடைய பேராமீட்டரை வச்சு தான் நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். எதுவுமே மெமரியிலே பண்ணக்கூடாது. எல்லாமே புக்கை ஃபாலோ பண்ணி தான் நம்ம பண்ணணும். ஓகே, எல்லாமே டெக்னிக்கலா என்ன இருக்கோ அது மட்டும் தான் நம்ம ஓனா ஓம் அடிஷன் எடுக்கக்கூடாது. அண்ட் அதர் தான் எமர்ஜென்சி. அப்பவும் பாசிபிலிட்டி அதுக்கும் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி வச்சுருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அது முடியலனாலும் நம்ம பார்க்கலாம். இப்போ டேக் ஆஃப் ஆகிடுச்சு. நம்ம யூ கேன் சீ தட் அந்த ஆங்கிள் ஆஃப் அட்டாக் பார்க்கலாங்க. அரௌண்டு 10 to 15 டிகிரி இருக்கிற இடத்துல அது டேக் ஆஃப் ஆகும். அது ஏரோப்ளேன் டு ஏரோப்ளேன் ஸ்ட்ரைட்டில் வேரி ஆகும். அதுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாக இருந்தாலும் டேக் ஆஃப் ஆகுது. அதே வி ஹவ் டு சீ தட் ஆர்பிஎம் பேராமீட்டர், என்ஜின் ப்ரெஷரு,
என்ஜின் ஃபியூல் டெம்பரேச்சர்ஸ், இது எல்லா பேராமீட்டர்ஸும் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இந்த சுச்சுவேஷன்ல தான் இப்போ அந்த எமர்ஜென்சி சூழல் இமிடியேட்டா வருது சார். என்ன நடந்திருக்கும் சார்? இது நம்ம சொன்ன மாதிரி பாசிபிலிட்டி வந்து என்ஜின் ஃபெயிலியர் தான் ரீசன். மெயின் ரீசன் நம்ம வீடியோல இருந்து பாக்குற சுச்சுவேஷன்ல பார்க்கும்போது என்ஜின் ஃபெயிலியர் தான். ஏரோப்ளேன் ஃபெயிலியர்னா உங்களுக்கு எப்படி டிடெக்ட் ஆகும் சார்? இப்போ நம்ம எல்லா ஹேண்டிலும் கையில இருக்கு. ஆமாம் சார். என்ஜின் ஃபெயிலியர் அப்படிங்கிறது எப்படி டிடெக்ட் ஆகும்? என்ஜின் ஃபெயிலியர் நமக்கு தெரியும் சார். என்ஜின் பவர் இமிடியேட்டா குறையும். நம்ம இமிடியேட்டா ஆமா நீங்க பாருங்க இந்த ஏரோப்ளேன் ஸ்ட்ரைட்டா அப்படியே உங்களை இப்படி மேல போயிட்டு இருக்க ஏரோப்ளேன் இமிடியேட்டா கீழே இறங்க பார்க்கும். ஆமா. அதுக்கு வந்து நீங்க ரிகவர் ஆகிறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க என்ன ரீசன். ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் ஆகலாம், அடுத்த இன்ஜினை வச்சு ரிகவர் பண்ண பார்ப்பாங்க. அந்த ரெட்டர் அந்த கண்ட்ரோல் சர்ஃபேஸ் அட்ஜஸ்ட் பண்ணி பைலட்டை ரிகவர் பண்ணிட்டு ஃப்ளை பண்ணி எமர்ஜென்சி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு திரும்பவும் ரன்வே வந்து அதே ஏர்போர்ட்லயோ இல்ல நியரஸ்ட் ஏர்போர்ட்லயோ இறங்க பார்ப்பாங்க. அதுதான் பாசிபிள். அதுதான் இனி ஃபர்ஸ்ட் தே வில் ட்ரை திஸ். அது முடியலனா தான் அடுத்த ஸ்டெப் அவங்க போவாங்க. ஓகே. என்னென்ன கோட் வேர்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க சார்? இப்போ கண்ட்ரோல் ரூமுக்கு என்னென்ன கோட் வேர்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க சார்? ஸோ இனிஷியலாக டேக் ஆஃப் ஆகும்போது ஏர்க்ராஃப்டோட நம்ம எப்படி வெஹிக்கிளோட நம்பர் இருக்கோ அதே மாதிரி ஏர்க்ராஃப்டோட நம்பர் ஒன்று இருக்கும். அந்த நம்பர் சொல்லுவாங்க. ஃப்ளைட் ஆல்ஃபா சார்லி இந்த மாதிரி வந்து அதை இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னு சொல்ல மாட்டாங்க. ஏக்கு வந்து ஆல்ஃபா இந்த மாதிரி வந்து கோட் வேர்ட்ஸ் வச்சுருப்பாங்க. கோட் வேர்ட்ஸ் வச்சு நாங்கள் வந்து கிளியரன்ஸ் கேட்பாங்க ஏடிசி கிட்ட. ஸோ நாங்கள் வந்து ஃப்ளைட் ரன்வே கிளியரன்ஸ் இருக்கா, ஃப்ளை பண்ண ஆரம்பிக்கலாமா, இந்த மாதிரி வந்து இனிஷியலாக வந்து கேட்பாங்க. அதுக்கு வந்து ஏடிசி கம்யூனிகேட் பேக் பண்ணுவாங்க. ஸோ ஓகே கிளியரன்ஸ் கிடைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து ஸ்டார்டிங் ப்ரொசீஜர்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே அதுக்கப்புறமா தான் வந்து சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் டிடெக்ட் பண்ணிட்டாங்க அப்புறமா தான் வந்து மேடே கம்யூனிகேஷன் வந்து வரும். இப்போ இதில் ஒரு என்ஜின் ஃபெயில் ஆயிருக்குன்னா அது எப்படி? ஸோ இப்போ வந்து ஒரு என்ஜின் ஃபெயில் பார்க்கலாம் பாருங்க, டிராப் ஆயிடுச்சு ஒரு ஸோ இங்கே இன்ஃபர்மேஷன் பட் இமிடியேட்டா நீங்க ஃபீல் பண்ணலாம். இது ஒரு சைடு ஆமா இப்போ நம்ம விழுக போற மாதிரி. ஸோ இதுதான் என்ஜினோட இன்ஃபர்மேஷன். ஸோ எப்படி பறந்துட்டு இருக்கோம், எப்படி போயிட்டு இருக்கு, ஸோ என்ன வேகத்தில் ஒரு வந்து இன்ஜின்ல இப்போ நம்ம ஆப்ரேட் பண்றீங்க. ஆமா சார். இப்போ 2 இன்ஜின் போயிட்டு இருக்கு. ஒரு இன்ஜினில் கம்ப்ளீட்டாக கட் பண்ணிட்டேன். ஸோ எந்த சைடு கட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஏர்க்ராஃப்ட் வந்து ஒரு மாதிரி போகும், சாஞ்சு ரோல் ஆகும். உங்கள் கண்ட்ரோலில் இருந்து வெளியே போகுது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ஒரு இன்ஜின் ஃபெயில் ஆனாலே. ஸோ 2 இன்ஜின் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா நம்மளால் சுத்தமாக கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ நம்ம இந்த என்னென்னலாம் நீங்கள் சொல்லுவீங்க சார்? கண்ட்ரோல் ரூமுக்கு இப்போ என்னென்னலாம் மெசேஜ் கொடுத்தீங்க? ஸோ இன்ஃபர்மேஷன் ஒரு இன்ஜின் ஃபெயில் ஆகிடுச்சு, ஸோ எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, எமர்ஜென்சிக்கு ஏதாவது நியர்பை ரன்வே ஏதாவது இருக்குதா, அந்த மாதிரி வந்து அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் டேக் ஆஃப் ஆனதுமே உடனே வந்து போயிடுச்சு. ஸோ அதனால் அவங்க உள்ள என்ன இன்ஃபர்மேஷன் வந்ததோ, ஆமாம் உள்ள என்ன இன்ஃபர்மேஷன் வந்ததோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே கம்யூனிகேட் பண்ணுவாங்க ஏடிசிக்கு. ஸோ இங்கே வந்து லேண்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து ஸ்பீட் கம்மியாக இருந்தது, அதுவும் இல்லாமல் பக்கத்தில் எதுவும் பில்டிங்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால ஓரளவுக்கு நம்மளால் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடியுது. லேண்ட் பண்ணி ஓரளவுக்கு அதுதான் ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு எப்படிப்பட்ட சூழல் இருந்தால் ரெஸ்கியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார்? இப்போது திடீர்னு என்ஜினை இப்போ நம்ம வந்து ஒரு கேபிளில் வந்து கட் ஆகுறது இல்லை, ஸோ என்ஜின் ஃபெயில் அப்படிங்கிறது. ஸோ அதை அவங்களால உடனடியாக சரி பண்ணுறதுக்கான சூழல் இருக்குங்களா? அந்த மாதிரி எதுவும் செய்ய முடியாது. ஆன்போர்ட் சிஸ்டம்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் அந்த மாதிரி எதாவது ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அதுக்கும் பேக்கப் இருக்கும். ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு நெட்வொர்க் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா இன்னொரு மொபைல் நெட்வொர்க் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஆன்போர்ட்லேயும் வந்து ரெடண்டன்ட் சிஸ்டம் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு கம்ப்யூட்டர் ஃபெயில் ஆச்சுனாலும் இன்னொரு கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ணி அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதையும் தாண்டி ஃபெயில் ஆகுதுன்னா மேபி உள்ள ஏதாவது சார் சொன்ன மாதிரி பேர்ட் ஸ்ட்ரைக் அந்த மாதிரி எதாவது ஆயிருந்ததுன்னா, வெளியே எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர் ஃபெயிலியர் அந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா அப்போது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை உள்ள வந்து கம்ப்யூட்டர் ஃபெயிலியர் வந்து ரொம்ப ரேர் தான். ஏரோப்ளேன் சிஸ்டத்தை பொறுத்தவரையிலையும் ஒரு சிங்கிள் சிஸ்டமா இல்லை சார். ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் ஆனா ஒன் இன்ஜின் இன்னும் ஆப்ரேட் பண்ணிட்டு பாசிபிலிட்டி இருக்காங்க. அதே மாதிரி எல்லா சிஸ்டம் இப்போ ஒரு டேங்க்ல இருந்து ஃபியூல் வரலாம், இன்னொரு டேங்க் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாண்ட்பை சிஸ்டம் எல்லாத்துக்கும். ஒரு சிஸ்டம் இல்லாத 4 to 5 சிஸ்டம் ஸ்டாண்ட்பை இருக்கும்.
ஸோ சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிற பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். இப்போ லேண்ட் ஓலியல் லெக் இருக்கு இல்லையா, லேண்டிங் ரிட்ராக்ஷன் ஆகலைன்னா அது ஒரு சிஸ்டம், இப்போ என்ஜின் 2 இன்ஜின்லேருந்து பவர் ஃபியூல் இது ஆயில் எடுத்து அந்த ப்ரெஷரில் இது ரெட்ராக்ட் பண்ணுவாங்க. இல்லை ஒன்றத்துலேருந்து ஒரு இன்ஜின் ஒரு மோட்டர் ஒர்க் ஆகலைன்னா அடுத்த மோட்டர் வரும். அந்த ஏதோ ஒரு ஆப்ஷன் நம்ம பண்ணலாம். ஆப்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லனாலும் மேனுவல்ல கூட பாசிபிலிட்டி இருக்கு. மேனுவல்னா என்ன சார்? மேனுவல்ல பிசிக்கலா நம்ம கை நம்மளுடைய பவரை பிடிச்சி ஒரு வயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். பட் என்ஜினுக்கு வந்து நம்மளால அந்த பவர் எதுவும் பண்ண முடியாது. பட் அதர் சிஸ்டத்துக்கு மேனுவல் பாசிபிலிட்டி. பவருக்கு நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்லி திங் கிளைட் பண்ணி கொண்டு வரலாம். டைம் வருது, ஆல்டிடியூட் அதிகமாக இருந்ததுன்னா கிளைட் பண்ணி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த நேரம் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களால ரிகவர் பண்ண முடியுது. கிளைட் பண்ணி கொண்டு வரும்போது மினிமம் இன்சிடென்ட் பாசிபிளில் லேண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது பொதுவாக இந்த போயிங்கை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 126 லிட்டர்ஸ் ஃபியூல் வந்து அதில் ஃபில் பண்ணியிருந்ததாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஃப்ளைட் வெயிட் அப்படிங்கிறது 1,00,000 மேலே இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக ஒரு 2,27,000 கிலோ வெயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ வெயிட் இருந்ததும் ஒரு காரணமாக இருக்குமா? இப்போ அதிக அளவில் ஃபியூல் எடுத்துகிட்டு போகிறது, அதிக அளவில் வந்து பேசஞ்சர் இந்த லக்கேஜஸ் இதெல்லாம் கூட வந்து இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் டைமில் அது ப்ராப்ளமாக இருக்கும். அது ப்ராப்ளம் வராது சார். வராது. என்ன ஏரோப்ளேன் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணும்போது அதுக்கு கைட்லைன்ஸ் இருக்குது. எவ்வளோ வெயிட் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஒரு ஏரோப்ளேன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இப்போ வந்து 3 லட்சம் கெப்பாசிட்டி 3 லட்சம் டன் கெப்பாசிட்டி எடுக்குன்னா 4.5 லட்சம் டன்னுக்கு தான் டிசைன் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ராவே இருக்கும். எக்ஸ்ட்ரா 0.5 இதுக்கு தான் கம்மி ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. மற்ற கிரவுண்ட்ல இருக்க மிஷின்ஸ்க்குலாம் கொஞ்சம் அதிகமாக வைப்பாங்க. இது லைட் வெயிட் ஏரோப்ளேன்றதுனால 0.5 1.5 ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வச்சு தான் பண்ணுவாங்க. அதனால இந்த வெயிட் கன்சிடரேஷன் இதனால ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது நிறைய ட்ரிப் அடிச்ச ஃப்ளைட் அண்ட் ஆல்ரெடி ப்ரூவன். அது வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியில் ப்ரூவன். அது மாதிரி ஏரோப்ளேன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணிடுவாங்க. அதில் வாய்ப்புகள் வந்து இருக்கிறது இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 8,200 ஹவர்ஸ் வந்து அவர் ஃப்ளை பண்ணியிருக்காரு சார். ஆனால் வந்து அவராலே ஹேண்டில் பண்ண முடியலன்னும் போது நம்ம இன்னும் தொழில்நுட்ப ரீதியாக அல்லாட்டி இதில் வந்து என்னென்ன கற்றுக்கணும், இந்த விஷயத்தை வச்சு என்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? நார்மலாக எக்ஸ்பீரியன்ஸ் பைலட்ஸ் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய சுச்சுவேஷன் அவங்க பார்த்துருப்பாங்க, கம்மக்கராஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தெரிஞ்சிடும், அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். அதனால தான் எக்ஸ்பீரியன்ஸ் பைலட்டை வந்து கேப்டனாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கறதுக்கு காரணம் அவங்க வந்து ஒரு திங்கிங்கில் இருந்து சின்னதாக பண்ணிட்டு பெருசாக வந்து they will able to do possibility. சம்டைம்ஸ் வந்து என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பியாண்ட் their capacity or some other reasons வந்து இன்ஸ்டன்ட் வந்து அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அது வந்து பாசிபிலிட்டி கம். ஸ்டாண்ட்பை சிஸ்டம் இருந்தாலும் எக்ஸாக்டா பிளாக் பாக்ஸ் தெரியும். அது வரைக்கும் என்ன காரணம் நம்ம யாராலையும் சொல்ல முடியாது. ஹியூமன் எரர் இருக்கலாம். அது வந்து நம்ம இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஹியூமன் எரர்னா அது எப்படிப்பட்டதா இருக்கும்? ஹியூமன் எரர் தான். ஒன்று வந்து கிரவுண்ட் க்ரூ செக் பண்ணும்போது ஏதாவது அவங்களுடைய செக்கிங் டேட்டா ஒரு லைட் ஏரியல இந்த லைட் ப்ரெஷர் இவ்வளோ தான் வரணும், இது ஃபெயில் என்ஜின் ஆக்சுவலாக இருக்கும் ஆனால் ஃபெயில் ஆகிடும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய விபத்து ஏற்படும். அவங்களுக்கு அவங்க எல்லாமே தரவை தான் செக் பண்ணுவோம். ஏன்னா அவங்களை சர்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு டிஜிசிஏன்னு ஒரு அத்தாரிட்டி தான் இருக்குது பைலட்டுக்கு அண்ட் என்ஜினியர்ஸ்க்கு சர்டிஃபை பண்ணுறதுக்கு. அவங்க அத்தாரிட்டி வந்து ரொம்ப வெரி ஸ்டெடியஸ் எக்ஸாமினேஷன். அது ஒரு முறை கிளியர் பண்ணிட்டா போது அவங்க வந்து இயர்லி அவங்க வந்து ஏர்லியோ இல்லை 2 இயர்லியோ 3 இயர்லியோ ரினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்க போய்ட்டு அப்டேட் நாலேஜ் பண்ணி அவங்க கிட்ட சர்டிஃபை பண்ணிகிட்டே இருக்கணும். சிமிலர்லி ஏரோப்ளேன் இன்ஸ்பெக்ஷன் வந்து டெய்லி இன்ஸ்பெக்ஷன் இருக்குது, ப்ரீ பிளேட் இன்ஸ்பெக்ஷன் இருக்குது, போஸ்ட் பிளேட் இன்ஸ்பெக்ஷன் இருக்குது, வீக்லி மந்த்லி. அது டிபெண்டிங் அப்பான் த ஏரோப்ளேன் மாதிரி அது கண்டினியூஸாக செக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் த பாசிபிலிட்டி ஆஃப் த இன்சிடென்ட் வந்து மோஸ்ட் ப்ராபப்லி சம் அதர் ரீசன் தென் ருட்டீன் செக். இது வந்து காசு கண்டுபிடிக்கிறது நம்ம வந்து பாசிபிலிட்டி தான் இப்போ சொல்ல முடியும் கூட. ஆக்சுவல் காசை விசாரணை தான் சார். இது வந்து சிமுலேட்டர் ஆக்சுவலாக ஒரு ட்ரைனிங் ஃபார் ஒரு ஃபெமிலரைசேஷன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டுக்காக நாங்கள் வச்சுருக்கோங்க. இதில் வந்து இனிஷியலாக ப்ராசஸ் என்ன இருக்குதுன்றதை ஒரு ஆத்தரைஸ் பைலட் டிஜிசி சர்டிஃபைடு கேப்டன் வந்து ஸ்டூடெண்ட்க்கு ட்ரெயின் பண்ணுவாங்க.
அதில் வந்து 20% ஆஃப் த ஃப்ளையிங் ஹவர்ஸ் வந்து சிமுலேட்டர் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட் கற்றுக்கலாம். அதை வந்து ஆத்தரைசேஷன் இருக்குது. இன்பிடினோட ஸ்டூடெண்ட் வந்து இந்த சிமுலேஷனில் வந்து ட்ரெயின் பண்ணிக்கலாம். இந்த சிமுலேட்டர் அவங்களுக்கு வந்து எல்லா ப்ராசஸும் ரிப்பீட்டடாக திருப்பி சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த கேப்டன் மூலமாக அந்த கிரவுண்ட் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாருமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதே தமிழில் எமர்ஜென்சியில் டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க, இன்கேஸ் எமர்ஜென்சி இமீடியட் எமர்ஜென்சி வருது, அவங்களுக்கு ப்ராசஸ் என்ன ஃபாலோ பண்ணணும்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் பேசஞ்சர் ஏர்க்ராஃப்ட் வந்து பேசஞ்சர் சேஃப்டியை வந்து ஒரு ப்ரியாரிட்டியாக தான் அவங்க வச்சு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து அவங்களுக்கு பேசஞ்சர் சேஃப்டியாக இருக்கும். அந்த பேசஞ்சர் சேஃப்டியை வச்சு தான் அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. எமர்ஜென்சி ஆகிடுச்சு, இன்கேஸ் எனி எமர்ஜென்சி இமீடியட் எமர்ஜென்சி லேண்டிங் ஆகணும் போது அவங்க பேசஞ்சருக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க என்னென்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அந்த கிரவுண்ட் குரூ வந்து அவங்களுக்கு செக்யூரிட்டி கொடுத்துருப்பாங்க. என்னென்ன ப்ராசஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், லைட் இண்டிகேஷன் இருக்குது, எங்கெங்கே எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது, யார் முதல்ல போகணும், யார் அடுத்தவங்க வருவாங்கன்னு அந்த ப்ராசஸ்லாம் கரெக்டாக சொல்லிடுவாங்க. அதை ஃபாலோ பண்ணணும் தான் ஈஸி. இன்கேஸ் வாட்டரில் லேண்ட் ஆகுறதுனா அதுக்கு வந்து ஒரு ஜாக்கெட்டு வந்து இருக்கும், ஆக்சிஜன் மாஸ்க், இதெல்லாம் எல்லா ப்ரொசீஜருமே வந்து எல்லா டேக் ஆஃப் முன்னாடியுமே இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இது இன்கேஸ் எமர்ஜென்சி லேண்ட் ஆகிட்டு போனாலே இங்கே நார்மலாக வேறு எதுவும் இன்சிடென்ட் இல்லைன்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டு இன்கேஸ் இப்படி ஆயிடுச்சுன்னு எமர்ஜென்சி லேண்டிங்கு என்ஜின் ஃபெயில் ஆகிடுச்சு, அதனால் நம்ம இம்மிடியட்டாக லேண்ட் ஆகுதுன்னா அந்த ப்ரொப்பலர் கட்டாக வரல நீங்கள் போகாதுங்க. இன்கேஸ் வாட்டர் லேண்ட் ஆன பின்னாடி தான் அவங்க வெளியில் போகணும், இல்லைன்னா அதுக்கு முன்னாடி ப்ராசஸ் வந்து டிஃபரெண்ட். கடலில் விட்டுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் லேண்ட் ஆகிடணும், குதிக்கக்கூடாது. குதிச்சாங்கன்னா அவங்களால பண்ண முடியும். ஏன்னா இந்த வாட்டர் உள்ளே வந்துடும், அதனால வந்து ஃப்ளோட் பண்ண தான் முதல்ல பார்ப்பாங்க. அந்த மாதிரி அந்த ப்ராசஸ் வந்து வெரி ஸ்ட்ரிக்ட் ப்ராசஸ் சார். அதை வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும். மேக்ஸிமம் சேவ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்சிடென்ட் ஒன்லி ப்ராப்ளம் வந்து டைம் டூரேஷன், ஷார்ட் டூரேஷன் வித்தின் a minute, ஒரு நிமிஷத்துக்குள்ள நடந்ததுனால யாராலும் வந்து இந்த ரிகவரி பாசிபிலிட்டி பண்ண முடியாதுன்னு சுச்சுவேஷனில் தான். இப்போ அவர் எவ்வளோ தூரம் ஃப்ளை பண்ண, இப்போ டேக் ஆஃப் அப்படிங்கிறது மேக்ஸிமம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் சார்? டேக் ஆஃப் அவங்களுடைய ஒரு அது லெவல் வித்தியாசப்படும் சார். அது வந்து பாத் பிளானிங் சொல்லுவாங்க. அந்த பாத்தில் தான் அவங்க ஃப்ளை பண்ண முடியும். எல்லா ரூட்லையும் இப்போ எடுத்துட்டு நம்ம ஏர் ஃப்ரீயா இருக்குன்னு அவங்க எல்லா ரூட்லையும் போக முடியாது. கிரவுண்ட்ல ரோடு எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரு லேயர் அந்த லேயர் அந்த ரூட்டில் தான் அவங்க ஃபாலோ பண்ண முடியும். அந்த ரூட் அது டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா இப்போ 625 ஃபீட் தான் வந்து அவர் ஃப்ளை ஆயிருக்கு. டேக் ஆஃப் அரௌண்ட் 10,000 ஃபீட் வந்து 10,000 போவாங்க. 10,000 ஆவரேஜ். அப்பனா 40,000 ஃபீட்ல அவங்க 40,000 வரைக்கும் போகும். 40,000 ஃபீட்ல. ஆனா ஜஸ்ட் வந்து ஒரு 1% கூட போகல. ஆமா சார், அதுக்கு ரொம்ப கம்மியான நேரத்தினால அது டேக் ஆஃப் ஆனதுனால ஸ்டால், அது வந்து நாங்க ஸ்டால்னு சொல்லுவோம். இன்ஸ்டன்டா ஏரோப்ளேன் மேல இருந்து கீழே விழுறது அது நடந்திருக்குது இந்த சிச்சுவேஷன். ஸோ இப்போ இதுல என்னென்ன பிரச்சனைகள்லாம் அடிப்படையா இருந்திருக்க காரணமா பாக்குறீங்க? அடிப்படை காரணங்கள்னு பார்க்கும்போது இன்ஸ்டன்டா நம்ம ஸ்டால் ஆகுன்னு பார்க்கும்போது என்ஜின் ஆங்கிள் ஆஃப் அட்டாக் குறையுது. இன்ஸ்டன்டா போற ஆங்கிள் ஆஃப் அட்டாக்னா அதாவது நம்மளால புஷ் பண்ணி மேல போக முடியும், மேல பறக்குற சக்தி வந்து இழக்குது. அதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து என்ஜினுடைய ஃபெயிலியர்ஸ் பாசிபிள். என்ஜின் ஃபெயிலியருக்கு ரீசன் வந்து ஒன்று என்ஜின் ஃபெயிலியர் இருக்கலாம், இல்லை வேற இந்த கண்ட்ரோல் ஆப்ரேஷன்ஸ் ஏதாவது ஜாம் ஆகிருக்கோ, இல்லை ஆப்ரேட் பண்ணாமல் இருக்கோ, இல்லை லைக் ஃப்ளாப்பு, எலிவேட்டர், இதில் மூமெண்ட் ஏதாவது வேரியேஷன் இருந்தாலும் ஸ்டால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் இந்த ஆங்கிள் ஆஃப் அட்டாக். நார்மலாக நான் சொன்ன மாதிரி இந்த ஆங்கிள் ஆஃப் அட்டாக் வந்து அரௌண்டு 14 to 20 டிகிரியில் இது கரெக்டாக இருக்கும்போது இது பாசிபிலிட்டி. அது முடியல, அச்சீவ் பண்ண முடியலன்றதுக்கு ரீசன் பேட் சைட் ஆல்சோ பாசிபிள். அதுதான் சார். இப்போ விமான இதுல வந்து இந்த பறவைகள் மோதல் அப்படிங்கிறது பெரிய விபத்து, இவ்வளவு பெரிய விபத்து ஏற்படுத்துமா? சின்ன போர்டெலாம் இருந்ததுன்னா என்ஜின் கெப்பாசிட்டியில் வந்து கன்சியூம் ஆகிடும் சார். அது வந்து பொடி ஆக்கி பண்ணிடும். பட் கொஞ்சம் பெரிய பேர்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா இருக்கும். இல்லை சிஸ்டம் இஷ்யூஸ் இருக்குது, என்ஜின் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடுச்சு, வேறு ஏதாவது இஷ்யூனாலன்றது கூட பாசிபிலிட்டி இருக்குது. அது நம்ம எக்ஸாக்டாக இப்போ பிளாக் பாக்ஸ் வரும்போது தான் நம்ம அதை கணிக்க முடியும். பிளாக் பாக்ஸில் பொதுவாக வந்து பிளாக் பாக்ஸில் வந்து எவ்வளோ டேட்டாஸ் வந்து சேவ் பண்ண முடியும்? இப்போ வேணா ஃப்ளைட் வந்து ஒரு 20 நிமிஷம் ட்ராவல் ஆயிருக்குன்னா அதில் டேட்டா வந்து அக்யூரேட்டாக லாஸ்ட் மினிட் வரைக்கும் இருக்குங்களா? எப்படி இருக்கும்? அது லாஸ்ட் மினிட் டேட்டா கண்டிப்பாக இருக்குது சார். அது ப்ரீவியஸ் டேட்டா வந்து ஸ்டோரேஜ் வந்து வேரி ஆகும். 3 months டேட்டாவோ ஹவர்ஸ் பேசிஸ் டேட்டாவோ அது மேனுஃபேக்சரை பொறுத்து அவங்க மாற்றி வச்சுருப்பாங்க.
ஃபுல்லா ஆனா லாஸ்ட் 1 ஹவருடைய டேட்டா உறுதியா இருக்கும். உறுதியா 1 ஹவர் இல்ல, பல மணி நேர டேட்டா உறுதியா அதுல இருக்கும், கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். இதுவரையிலும் எல்லா அனலிஸும் அதை வச்சுதான் எடுத்திருக்காங்க. இது வந்து இந்த பிளாக் பாக்ஸ்ன்ற வந்து ஒரு 70-80 இயர்ஸ் முன்னாடி இருந்து இந்த கான்செப்ட் வந்திருக்கு. முதல்ல பண்ண ஏரோப்ளேன்லாம் இதெல்லாம் இல்லை. இது இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கரெக்டாக கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் இதுல இருந்து தான் நம்மளால எடுக்க முடியுது. என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதுதான் நமக்கு இன்னைக்கு 100% யூஸ் ஆகுது. பல காரணங்கள் இருந்தாலும் பட் எக்ஸ்பர்ட்ஸ் ஆல்சோ கேன் டெல் தட். ஒரு பைலட்டு வந்து போயிங் ஃப்ளை பண்ண பைலட்டு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பைலட்டு, ஒரு இன்ஜினியர், எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஜினியர், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரோ இல்லை மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரோ, அந்த ஃபீல்டில் ரொம்ப எக்ஸ்பர்ட் இன்ஜினியர்ஸ் ஒரு கணிக்கலாமா தவிர எக்ஸாக்ட் டேட்டா வந்து பிளாக் பாக்ஸ்ல இருந்தா. இதுல அதிர்ஷ்டவசமா ஒரே ஒரு பயணி மட்டும் அதுல வந்து தப்பிச்சிருக்கிறாரு. ஸோ அவருக்கு என்ன மாதிரியான ஐடியா கிடைச்சிருக்கும்? இப்போ விமானத்தினுடைய பைலட் வந்து சொல்லியிருப்பாரு கண்டிப்பா ஒரு எமர்ஜென்சியான சுச்சுவேஷன். அவர் ரொம்ப ஃபேக்டரா 23 செகண்ட்ல அதை வந்து முடிவெடுத்து வெளியே வந்திருக்கிறாரு. ஸோ என்ன நடந்திருக்கும் சார்? அது நம்ம ஏரோப்ளேன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து பைலட் அந்த க்ரூ மெம்பர்ஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க என்னென்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும். இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி எல்லாம் எத்தனை முறை ஈவன் ஃப்ரீக்வென்ட் ஃப்ளையர் இருந்தா கூட அவங்களுக்கு கூட இதை வந்து நாங்கள் கன்சிடர் பண்ண சொல்றாங்க. அது வந்து அவருடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் அவரை சேவ் பண்ணியிருக்கு. இம்மிடியட்டா என்ன அவங்க சொன்ன ப்ராசஸ் வந்து அவர் இம்மிடியட்டா ஃபாலோ பண்ணியிருக்கு. இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி லேண்டிங்ல வந்து நீங்க எமர்ஜென்சி டோரை ஓப்பன் பண்ணிட்டு எதை விங்கு மூலியமாவோ இல்லை வேற எங்கேயோ மூலமா யூ கேன் ஜம்ப் அண்ட் கோ ஸ்லோலி. அதை வந்து எக்ஸாக்டா அது குரூ சொல்லி கொடுப்பாங்க என்னென்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ண. அவர் பறந்து இருக்கிறதுனால இல்லை அது ஒரு ஐடியா கிடைச்சிது அது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். அதனால தான் அது ரியலி இட் இஸ் அவருடைய இன்ஸ்டன்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் இன்ஸ்டன்ட் ஆக்ஷன். பைலட் வந்து ஏரோப்ளேனுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு லாக் புக்னு ஒரு என்ட்ரி இருக்குது. அந்த லாக் புக் என்ட்ரி வந்து அவங்க செக் பண்ணுவாங்க எல்லா என்ட்ரியும் கரெக்டா இருக்கா, ஏதாவது காம்பனன்ட். அந்த லாக் புக் வந்து இன்ஜினியர்ஸ் ஆல்ரெடி சைன் பண்ணியிருப்பாரு. பைலட்டும் அதை செக் பண்ணிட்டு கையெழுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏரோப்ளேன் பக்கம் போயிட்டு வெளியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, வெளியில ஏதாவது டேமேஜஸ் இருக்குதா, இல்லை வேற ஏதாவது பேனல் இல்லாமல் இருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ண. டயர் ப்ரெஷரு, அந்த ஓலியலுக்கு எக்ஸ்டென்ஷன் இருக்கு இல்லையா, அந்த லென்த்து கூட அவங்களுக்கு தெரியும் தோராயமாக எவ்வளோ லென்த்து இருக்கணும், அதை ரிட்ராக்ட் ஆகுது. கரெக்டாக இருந்தால் தான் ரிட்ராக்ட் ஆகும். இந்த மாதிரி எல்லா வெரிஃபிகேஷனும் ஒரு சுற்றி பார்த்துட்டு அப்புறம் காக்பிட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிட்டு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது, எஸ்ஓபின்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் படி இன்டர்வல் செக்கிங் எல்லாமே பண்ணுவாங்க. கண்ட்ரோல் காலத்தை மூவ் பண்ணி பார்ப்பாங்க, அந்த ஃப்ளாப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்ப்பாங்க, எல்லாமே மீட்டர்ஸ் ப்ரெஷர் செக்கு, என்ஜின் செக்கு. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா கேஜஸும் ஒழுங்காக இருக்குதா, மூவ்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஃபிசிக்கல் செக்அப் பண்ணிட்டு தென் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா சிஸ்டமும் செக் பண்ணிட்டு தரவா செக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் மூலமாக தான் தென் ஒருத்தர் பைலட் வில் டேக் த டிசிஷன். மூவ் பண்ணுறது, க்ரூ கிட்ட கிளியரன்ஸ் வாங்கிட்டு இது எல்லாம் ப்ராசஸ் முடிச்ச பின்னாடி தான் அந்த கோ ஃபார் டேக் ஆஃப். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு ஃப்ளைட்டு புறப்படும் போது கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறாங்க. ஓகே ஓகே. இப்போ பிரதானமா இதை மிஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஃப்ளைட் எடுக்கவே கூடாதுன்னா அப்படி என்னென்ன விஷயங்கள் இருக்கும்? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எமர்ஜென்சியில் நம்ம வந்து ஒரு பிரச்சனை இருக்கும் போது நம்ம இதெல்லாம் வந்து எதிர்கொள்வோம்னா ஸோ அதுக்கு முன்னாடி செக் பண்ண வேண்டியது இதெல்லாம் வந்து மானிட்டரிங் பண்ணி ஆகணுன்ற மாதிரி. பிரதான செக்அப்னா வந்து கனெக்ஷன் இருக்கும் சார். இப்போ பேசஞ்சர் போகிற ஆப்ரானோ இல்லை லேடரோ வந்து அங்கே இருக்கும். அது வந்து ஏரோப்ளேன் போகும்போது இம்மிடியட்டாக டேமேஜ் ஆகிடும். அதே மாதிரி இப்போ வந்து பேட்டரி கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, சாக்ஸ் இருக்கும், ஏரோப்ளேன் முன்னாடி சாக்ஸ் இருக்கும். அந்த ஏரோப்ளேனை சுற்றி எல்லா கிளியரன்ஸும் ஃபிசிக்கல் கிளியரன்ஸும் முதல்ல கிளியர் பண்ணிடுவாங்க சார். எந்த அப்ஜெக்ஷனும் இருக்கக்கூடாது அந்த பாத். தென் ஏடிசி கிளியரன்ஸ் மேண்டேட்டரியா எடுத்து தான் அவங்க மூவ் பண்ண முடியும். ஏடிசி கிளியரன்ஸ் இல்லாமல் அவங்க ஏரோப்ளேனை மூவ் பண்ண கூடாது. இப்போ ஏடிசி கிளியரன்ஸை பொறுத்தளவுக்கு இப்போ நீங்க ஃபிளைட்ல வந்து பைலட் இருப்பாரு, ஏடிசி வந்து கண்ட்ரோல் ரூம் தனியா இருக்கும். சோ அங்க இருந்து அவங்க வந்து எல்லாம் மானிட்டரிங் கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. கம்யூனிகேஷன். சோ இது வந்து இது எனக்கு ஓகே, இதெல்லாம் ஓகே அப்படி இன்ஃபர்மேஷன் ஏடிசி கொடுத்திருப்பாங்க அந்த கம்பெனி ஆர்கனைசேஷன்ல இருந்து. இந்த டைம்ல எங்களுடைய ஃபிளைட் போகுது அந்த ஷெட்யூல் ஆஸ் பர் த ஷெட்யூல் வந்து அவங்களுக்கு கம்யூனிகேட்டா இருக்கும். பைலட் வந்து வந்த பின்னாடி ஈவில் கம்யூனிகேட் டு தி ஏடிசி ஆபீசர்ஸ். இந்த மாதிரி நாங்க மூவ் பண்ண போறோங்க, எல்லாம் ரெடி, ஆல் ரெடியா இருக்குங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ப்ரொசீட். அகமதாபாத் அந்த ஃபிளைட்டுக்கும் போயிங் ஃபிளைட்டுக்கும் இந்த மாதிரியான எல்லா
ப்ராசஸும் நடந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடம் கழிச்சு ஃப்ளைட் பண்ணும்பொழுது ஒரு 59 செகண்ட்ல இந்த விபத்து வந்து ஏற்படுது. ஸோ அந்த விஷயத்துல என்னென்னலாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு சார்? கம்யூனிகேஷன் டேக் ஆஃப் பண்ண வரையிலும் நான் சில டிவியினுடைய வீடியோஸ் பார்த்தேன் சார். அதுல இருந்து பார்க்கும்போது டேக் ஆஃப் ஆகும்போது எந்த இஷ்யூஸும் இல்லை, எல்லா பேராமீட்டரும் கரெக்டாக இருக்கிறவங்க தான் தெரியுது. டேக் ஆஃபும் கரெக்டாக போயிட்டு இருக்குது. பட் இம்மிடியேட்டாக ஒரு சம்திங் வென்ட் ராங். அது என்ன ரீசன்றது அதுதான் 4 பாசிபிள் ரீசன். மோஸ்ட் பாசிபிள் ரீசன் என்ஜின் ஃபெயிலியர். இன்ஜின் ஃபெயிலியர் தான் அதிகபட்ச. அதுக்கு என்ஜின் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு மல்டிபிள் ரீசன் இருக்கு. ஃபியூல் இல்லைனா கூட என்ஜின் ஃபெயிலியர் ஆகும். ஃபியூல்லாம் ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்காங்க. இன்னும் பேர்ட் ஹிட் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு இன்கேஸ். அதுக்கு தனியாக ப்ரிகாஷன்ஸ் ஏடிசி ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க எடுப்பாங்க. பட் சம்டைம்ஸ் இது ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கான பாசிபிலிட்டி அதுவும் இருக்குது. செகண்ட் திங்கு டேக் ஆஃப் அந்த ஃப்ளாப் எக்ஸ்டென்ஷன்ஸ், அதுவும் என்னன்னு தெரியல, கிளியராக அது தெரியல. அதில் ஏதாவது ஆட்டோமேட்டிக்காக ரிட்ராக்ஷனோ இல்லை பை எரர் பைலட் ரிட்ராக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஆர் சிஸ்டம் ஃபெயிலியர், டோட்டலாக சிஸ்டமே ஃபெயிலியர், ஆட்டோமேட்டிக் ரிட்ராக்ஷன் ஏதாவது நடந்திருக்கலாம். ஆர் இண்டிகேஷன் வராமல் இவங்க தெரியாமல் ரிட்ராக்ட் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸும் இருக்கு. தீஸ் ஆர் த மேஜர் ஃபெயிலியர் ஃபார் த. இப்போ டேக் ஆஃப் வரைக்கும் என்ஜின் வந்து சரியா இருக்கு. டேக் ஆஃப்க்கு அப்புறம் வந்து அதுல வேற எதுவும் மாறுமா? இப்போ இந்த என்ஜினுக்கும் அந்த என்ஜினுக்கும் வேற எதுவும் சேஞ்சஸ் இருக்கா? ஏன்னா இப்போ பழுதாகிறதுக்கான காரணம், ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து கண்டிப்பா என்ஜினுடைய பேராமீட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணாங்க சார். அதுக்கு எவ்வளவு ஆயில் ப்ரெஷர், டெம்பரேச்சர், அந்த ஆர்பிஎம் எல்லாமே சரி பண்ணிட்டு தான் எடுப்பாங்க. 30 செகண்ட்ல அது மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அந்த மாதிரி மாறினா சிஸ்டம் ஃபெயிலியர், ஏதாவது அதனுடைய ஒன்று ஃபியூல் ஃப்ளோ இருக்காது. ஆர் என்ஜினுடைய ஜாம் பண்ணுறதுக்கான என்ஜின் அந்த ரொட்டேஷனை ஜாம் பண்ணுறதுக்கான ஏதோ வழிகள், அதில் ஃபின்லாம் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய சின்ன 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 ஃபின்ஸ் எடுத்துல இருக்கு. அதை ஏதாவது ஜாம் பண்ணுறதுக்கான காரணம் ஏதாவது இருந்தாலும் அந்த வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து இன்ஸ்டன்ட்டாக ஏதாவது நடந்திருக்கிறது தான் நான் மைக்ரோ செகண்ட்ல ஒன்று ஏதாவது நடந்திருக்கு. அதனால தான் வாய்ப்புகள், அதில் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி பேராமீட்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருந்திருக்குது. ஏதாவது ஒரு மூமெண்ட்டோ இல்லை இன்ஸ்டன்ட் ஸ்ட்ரைக்கு, இம்பேக்ட், ஈவன் ஸ்டோன் ஸ்ட்ரைக் ஏதாவது வந்து பண்ணால் கூட பாசிபிள் ஜாம் ஆகிறது. பட் நார்மலாக என்ஜின்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் டேக்கிங் த ஸ்மால் இம்பேக்ட். அதை எடுத்துகிட்டு போகும். ஈவன் கொஞ்சம் டேமேஜ் ஆனாலும் ஒரு என்ஜின் ஆப்ரேட் பண்ணால் கூட ஃப்ளை பண்ணி கிளைட் ஆகி அது இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இன்ஸ்டண்ட்டாக இது அந்த ஃபால் ஆகுதுன்ற காரணம் வந்து ஆங்கிள் ஆஃப் அட்டாக்கு ஒன்று சொல்லலாம். அது வந்து நார்மலாக 14 டிகிரி டிரான்ஸ்போர்ட் ஏரோப்ளேன்லாம் 14 to 20 டிகிரி தான் அந்த ஏரோப்ளேன் அந்த ஆங்கிள் டேக் ஆஃப் பண்ணும்போது அந்த ஆங்கிள் ஆஃப் அட்டாக்னு சொல்லுவோம். அந்த ஆங்கிள் ஆஃப் அட்டாக் கூட அதிகமானா கூட இன்ஸ்டன்ட்டாக ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம நீங்க குறிப்பிட்டதுல இந்த பறவைகள்னால வந்து விபத்து ஏற்பட்டிருக்கும்ட்டு, இவ்வளோ பெரிய விமானத்துல அந்த பறவைகள் மோதுறதுனால என்ன பாதிப்பு ஏற்படும்? இப்போ குறிப்பா வந்து இதுக்காக நம்ம இந்த விமான நிலையத்திலிருந்து புறப்படும் போதே கன் ஷூட் பண்ணுவாங்க, சவுண்டு கொடுத்துட்டு இது பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம இது விமான நிலையத்திலேருந்து ரொம்ப குறுகிய ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ள நடந்த விபத்து. ஸோ வழக்கமாகவே ஃப்ளைட்டுடைய சவுண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான நாய்ஸை வந்து கொடுக்குது. இதெல்லாம் மீறி வந்து பறவைகளுடைய அந்த மோதல் அப்படிங்கிறது இருக்குமா? இது பறவைகளுடைய மோதல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். எல்லா ப்ரிகாஷன்ஸும் எடுப்பாங்க சார். சம்டைம்ஸ் பெரிய பேர்டுங்க வந்து சம்டைம்ஸ் இந்த சவுண்ட் எல்லாம் அதுங்களுக்கு ஒரு பெரிய விஷயம், வைப்ரேஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் தான் அது வரும், பயப்படும். அதனால இது சவுண்டுக்கு அது பெரிய அதுக்கு சேஞ்சஸ் எல்லாம் வராது. அது சம்டைம்ஸ் என்ன நினைக்கும், நம்மளுடைய பெரிய பேர்டு நினைச்சிட்டு கூட இட் வில் கம். அண்ட் நீங்க சின்ன ட்ரோன் மாதிரி நீங்க பறக்க வச்சீங்கன்னா அதை வந்து அட்டாக் பண்ண நீங்க பார்த்து, அதனால அது வந்து அப்ஜெக்டா தான் பார்க்குமோ தவிர அதுக்கு தெரியாது என்ன ஏரோப்ளேன் என்ன. அதனுடைய வரும்போது அதனுடைய ஸ்ட்ரக்சர், அந்த ஃபெதரு, போன்ஸ், அதுதான் உள்ள இருக்கிற அந்த டர்பைன்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணும். இமிடியேட்டா பண்ணும்போது அது ஜாம் ஆகிறதுக்கான ஃப்ளோ வந்து அந்த என்ஜினை ஜாம் பண்ணா அதை ஃபெயில் பண்றது ஜாம் ஆயிடும். அந்த என்ஜின் உள்ள ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கிற என்ஜின் நம்ம இப்போ போயிங் பொறுத்தளவுக்கு என்ஜின் வந்து மற்ற இடத்துல இருக்கிற மாதிரி அந்த விங் மாதிரி ப்ரொப்பல்லர் வந்து வெளியில இருக்கும். அந்த இல்ல, இது வந்து டர்போ ஜெட் அண்ட் டர்போ ஃபேன் இன்ஜின். அப்ப எப்படி உள்ள போறதுக்கான சிச்சுவேஷன்? அது சக் ஆயிடும் சார். ஏர் சக் பண்ணும்போது பாடி சேர்த்து உள்ள இழுத்து ரொம்ப கெட்டு போனீங்கன்னா நம்ம ஹியூமன் ஈவன் கிரவுண்ட்ல நீங்க என்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க முன்னாடி போயிருந்தீங்கன்னா உங்களை ஹியூமனுக்கு உள்ள இழுத்துடும். அதனுடைய சக்கிங் பவர். அது வந்து 2 ஃபியூல் அண்ட் ஏர் தான் நமக்கு தேவை. அந்த ஏர் பவர்னால தான் ஏரோப்ளேனே பறக்குது. அந்த
அந்த என்ஜின் வந்து அந்த ஏரை எடுத்து அதை வெளியில தர அந்த உந்து சக்தி இருக்கு இல்லைங்களா, Okay. force வெறும் நம்ம வந்து பெட்ரோல் மட்டும் இருந்தா அது வேலைக்காக. அது இந்த ஒன்லி பெட்ரோல் மட்டும் அந்த ஃபியூல் வந்து ராக்கெட் இன்ஜினுக்கு மட்டும் யூஸ் பண்றாங்க, ஏர் இல்லாம பண்ணலாம். பட் ஏரோப்ளேனுக்கு ஃபியூலும் ஏரும் மிக்சர் இருந்தாதான் வந்து காத்தை எவ்வளவு தூரம் உள்ள அழுத்தி அந்த பெட்ரோலும் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஃப்ளை அந்த பண்ணணும். உந்து சக்தியில தான் ஏரோப்ளேன பறக்குது. ஓகே, புஷ் பண்றதுக்கான ஏர் முன்னாடி இருக்க ஏரை இழுத்து பின்னாடி தள்ளலாம், அந்த வேகத்துல தான் அது அந்த ஆப்போசிட் ஃபோர்ஸ்னால ஏரோப்ளேன் முன்னாடி போகுது. ஏர் பின்னாடி தள்ளுறாங்க, இந்த என்ஜின் அந்த ஏரோப்ளேன் முன்னாடி ஆகுது. அது இன்ஜின் பவர் தான் காரணம். ஓகே ஓகே. ஸோ வேற என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கலாம் சார்? இப்போ ஏன்னா இப்போ ரொம்ப குரூஷியல் டைம், இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய விமான விபத்துகள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து புறப்பட்டு ரொம்ப நேரம் ஆன பிறகு தான் அந்த விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய தகவல்லாம் பார்ப்போம். இது வந்து டேக் ஆஃப் ஆகும்போதே நடைபெறக்கூடிய அந்த விபத்துகள் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கா, இல்லை ரொம்ப கணிசமாக தான் பார்க்க முடியுமா? இது டேக் ஆஃப் ஆகும்போது விபத்தில் மோஸ்ட்லி லேண்டிங் தான் சார் கஷ்டம். லேண்டிங் தான் கஷ்டம். லேண்டிங் தான் கஷ்டம். லேண்டிங் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பைலட்டை வந்து அதிகமாக, லேண்டிங் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். டேக் ஆஃப்ல வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மி. ஒன்று கம்யூனிகேஷன் சில நேரத்தில் பைலட் ஏடிசி கம்யூனிகேஷன் சரியில்லை, இல்லை திடீர்னு வேற ஏதாவது ஏரோப்ளேன் கம்யூனிகேஷன்ல குறுக்க வந்துடுறாங்க, இல்லை வேற ஏதாவது ஆப்ஜெக்ட் வந்துடுது, ஏதோ டேங்கரோ இல்லை ஃபியூல் டேங்க் லாரியோ அந்த மாதிரி, அது அபார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான். அது டேக் ஆஃப் பண்ண முன்னாடி ஃபால் ஆகிறது வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் இன்சிடென்ட் தான் நம்ம சொல்ல முடியும். இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் ஆக்சிடென்ட் ரொம்ப ரேராக தான் நடந்திருக்கு. இப்போ அந்த லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ண ட்ரை பண்ணியிருப்பார் சார்? இப்போ நம்மளுடைய கேப்டன் வந்து எல்லாருமே வந்து அந்த லாஸ்ட் மினிட்ல எப்படியாச்சும் நம்ம பீப்புள் லைஃப் வந்து சேவ் பண்ணணும்ட்டு, சிவிலியன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணுன்ற லாஸ்ட் மினிட் திங்கிங் இருக்கும். ஸோ இவருக்கு வந்து அதுக்கான டைம் கூட ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. ஸோ என்ன திங்க் பண்ணியிருப்பாரு? நார்மலாக பைலட் திங்க் பண்ணும்போது இமீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க சார் ஏடிசிக்கு. இந்த பேசஞ்சருக்கு பாசிபிள் முடிஞ்சால் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது டிபெண்டிங் அப்பான் அந்த பேசஞ்சர் சைக்காலஜி, பேசஞ்சர் பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக சம்டைம்ஸ் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்ஃபார்ம் பண்ணாமே இருப்பாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் தி சிச்சுவேஷன். ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அவர் எப்பவுமே எல்லா பைலட்டுமே என்ன ட்ரை பண்ணுவாங்கன்னா பேசஞ்சர் சேஃப்டியை தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அவங்க லைஃப்பை பற்றி திங்கே பண்ண மாட்டாங்க எந்த பைலட்டாக இருந்தாலும். ஒரு ராணுவ வீரர்கள் அதே மாதிரி தான் அவங்களோட ஆக்ட் பண்ணுவாங்க. அவங்களோட ட்ரைனிங்கு, அவங்களோட மோட்டிவேஷன் எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. அவங்க பேசஞ்சரை எப்படி நம்ம சேவ் பண்ணணும், அதுக்கு தான் என்ன பண்ண முடியும்னு பார்ப்பாங்க. முதல்ல வந்து ரிகவர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இந்த இதுலேருந்து ஆல்டர்னேட்டிவ் ஒரு இன்ஜின் ஃபெயில் ஆச்சுன்னா அடுத்த இன்ஜினை வச்சு டேக்கப் ஃப்ளை பண்ண பார்ப்பாங்க. அப்படி முடியலன்னா சேஃபாக எப்படி லேண்ட் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. அது டைம் இருந்ததுன்னா ஃபியூலில் நம்ம எடுக்கலாம். இப்போ டைம் இல்லைன்னா இன்கேஸ் மேண்டட்டரியாக அவங்க லேண்ட் பண்ணி தான் ஆகணும், டைம் இல்லைன்ற போது அந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணுவாங்க. ஆள் இல்லாத இடத்துல எங்கள் மினிமம் டேமேஜ் எங்கே இருக்குது. இன்கேஸ் டைம் கிடைச்சதுன்னா ஏடிசி இன்ஃபார்ம் பண்ணி ஃபோம் போட்டு எமர்ஜென்சி லேண்டிங் கொடுத்து ஸ்மூத் லேண்டிங் பண்ணுவாங்க. அப்படி இல்லை யார் எங்கேயாவது தான் லேண்ட் பண்ண ஆகணுன்ற சுச்சுவேஷன் வந்து மினிமம் டேமேஜ் எங்கே பாசிபிலிட்டியோ அங்கே தான் ட்ரை பண்ணுவாங்க. அவங்களால முடியலன்ற இடத்துல தான் லூஸ் சார். அவங்களுடைய கண்ட்ரோலில் லாஸ் பண்ணி இன்சிடென்ட் ஆச்சுன்னா அவங்க கையில் இல்லை, அதை தான் பாசிபிள். பட் எவ்ரி டைம் தே வில் ட்ரை டு சேவ் த பேசஞ்சர், வெளியில் இருக்க மக்கள், ப்ராப்பர்ட்டி, ஏரோப்ளேன் எல்லாத்தையும் சேவ் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க. அது வந்து மென்டலி ப்ரிப்பேர்டு. எல்லா பைலட்டுக்குமே ட்ரைனிங் அவங்க வந்து மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி அதுக்கு தான் அவங்க ஃபிட்டாக இருக்காங்க. மோதல் இப்போ நம்ம என்ஜின் ஃபெயிலியர் ஆகும்போது அப்போவும் நம்ம கண்ட்ரோல் கையில் இருக்குங்களா? அதாவது இப்போ என்ஜின் ஃபெயில் ஆயிடுச்சு, ஃப்ளை பண்ண முடியாது, பட் லேண்ட் பண்ணுறதுக்கோ அல்லது வந்து அடுத்தடுத்து நம்ம ஏதாச்சும் திரும்பி ஏர்போர்ட்குள்ளே போகிறதுக்கோ என்ஜின் ஃபெயில் ஆயிடுச்சுனாலும் இதெல்லாம் பண்ண முடியுமா, இல்லை என்ஜின் ஃபெயில் ஆகிட்டா எதுவுமே பண்ண முடியாது? சார் என்ஜின் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு இன்ஜின் ஃபெயில் ஆனா ஒன் இன்ஜின் இன்ஆபரேட்டிவ் போட்டுட்டு அடுத்த இன்ஜினை வச்சு கூட பறக்கலாம், அந்த பாசிபிலிட்டி இருக்கு. இல்லை ரெண்டு இன்ஜினும் ஃபெயில் ஆனாலும் கிளைட் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் போகலாம். அது வந்து இப்படி ஆல்டிடியூட் அதிகமாக இருந்ததுன்னா பைலட்டுக்கு இந்த டைம் கிடைக்கும். உயரம் இருந்ததுன்னா அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் கிரவுண்டில் வந்து ரீச் ஆகுது. இவங்களுக்கு வந்து உயரம் வந்து ரொம்ப டேக்அப் பண்ணும்போது உயரம் கம்மியாக இருந்ததுனால அவங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் எந்த ஆப்ஷன்ஸுமே கிடைக்கல, இன்ஸ்டண்ட்டாக ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இப்போது கிட்டத்தட்ட 625 ஃபீட் போயிட்டாங்க. அந்த ஃப்ளைட் வந்து ஃபுல் டேக் ஆஃப் அப்படிங்கிறது எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருக்கும்? ஃபுல் டேக் ஆஃப் வந்து ஒரு 10,000 ஃபீட். இந்த 10,000 ஃபீட் அவ்வளோ தூரம் போயிருக்கும். நார்மலாக வந்து லெவல் ஃப்ளைட் 10,000 to 30,000 ஃபீட் தான் இவங்க இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ல 30 to 40,000 ஃபீட்ல தான் ஃப்ளைட் பண்ணுவாங்க. ஓகே, ஈவன் 10,000 ஃப்ளைட் போட்டுனா கொஞ்சம் they will have the time to do. ஸோ அவங்க 2% கூட இன்க்ரீஸ் ஆகும்.
நாட் ஈவன் 2%. 1% தான். எடுத்த உடனே இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குது. அதனாலதான் அவங்களுக்கு பைலட்டுக்கு டைமே கிடைக்கல. அவங்களால ரியாக்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல அது ஃபாலோ ஆகுறதுனால இந்த இன்சிடென்ட் வாய்ப்புகள் அதிகம். பிளாக் பாக் வந்தால் தான் எக்ஸாக்டாக நம்மளால கிளியராக சொல்ல முடியும். ஓகே. ஸோ இந்த பிளாக் பாக்ஸ்னா என்ன சார்? அது வந்து இப்போ இவ்வளோ பெரிய டேமேஜ் ஆயிடுச்சு, ஃப்ளைட்டே வந்து கம்ப்ளீட்டாக எரிஞ்சிருச்சு. பிளாக் பாக்ஸ் வந்து எப்படி அதுக்குள்ளே என்னென்ன டேட்டாஸ் இருக்கும், அதை எப்படி சேவ் பண்ணியிருப்பாங்க, அதில் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த டேட்டாஸை வந்து இழந்துருவோமா? இந்த பிளாக் பாக்ஸ் வந்து ஸ்டோரேஜ் டேட்டா ஆஃப் த ஏரோப்ளேன் ஆக்டிவிட்டி சார். அது வந்து இப்போ கண்டினியூஸாக ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஏரோப்ளேன் என்ன நடக்குது, என்ன போகிறாங்க, என்ன பேசுகிறாங்க, எல்லா ஆக்டிவிட்டியுமே ரெக்கார்ட் ஆகிருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் அவங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருக்கும். அதனால வந்து எப்பவுமே அந்த டேட்டா வந்து இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து எல்லா ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஃபயர் ப்ரொடெக்ஷன் இருக்குது, வாட்டர் ப்ரொடெக்ஷன் இருக்குது, இம்பேக்ட் ப்ரொடெக்ஷன் இருக்குது, எல்லா ப்ரொடெக்ஷன் இருக்குது. நீங்கள் எந்த வகையில் ஏரோப்ளேன் டேமேஜ் ஆனாலும் இதை வந்து டேமேஜ் பண்ண முடியாது. லைக் ஈவன் நியூக்ளியர், சம் ஆஃப் த நியூக்ளியர் அந்த லெவல் கூட ப்ரொடெக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்கள் எப்படினாலும் அதில் டேட்டா நம்பர் ரெக்கவர் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து ஒரு பொசிஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லா பார்ட்டும் டேமேஜ் ஆனாலும் இந்த பிளாக் பாக்ஸ் மட்டும் டேமேஜ் ஆகாத மாதிரி அதோட ஸ்ட்ரென்த்து, அந்த லொகேஷன் அந்த மாதிரி பண்ணி. வழக்கமாக எங்கே இருக்கும் சார் இந்த மாதிரி? இப்போ இங்கே தான் பேசுவாங்க, கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ இங்கேருந்து தான் அந்த டேட்டாஸ் கலெக்ட் ஆகும். இல்லை இங்கிருந்து மோஸ்ட்லி ஃப்ரம் த காக்பிட் டேட்டா தான் அதில் கலெக்ட் ஆகும். இல்லை வேற ஏதாவது சவுண்ட் வந்தால் கூட அதில் ரெக்கார்ட் ஆகும். அது என்ன வைப்ரேஷன் அவுட் சைட்லேருந்து ஒரு சவுண்ட் வந்தால் கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த டேட்டா இன்புட் டேட்டா ஃப்ரம் த காக்பிட். பேசஞ்சர் பேசுறதும் வருங்களா? இல்லாட்டி பேசுறது வாய்ப்புகள் கம்மி, வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மிக்க நன்றி சார். தொடர்ச்சியா பல்வேறு தகவல்களை கொடுத்துருக்கிறீங்க. குறிப்பா இன்று இருக்கக்கூடிய நாட்டினுடைய பல வளர்ச்சிகளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது இந்த விமானத்தினுடைய போக்குவரத்து பயணம் அப்படிங்கிறது தான். குறிப்பா இன்றைய தினத்துல இந்தியாவில் கிட்டத்தட்ட 2 மடங்கான விமான நிலையங்கள் வந்துவிட்டது. அதிக அளவிலான மக்கள் வந்து விமானத்தை பயன்படுத்துறாங்க. இது போன்ற நிலையில இது போன்ற விபத்து அப்படிங்கிறது விமான பயணிகள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட கம்பேரிட்டிவ்லி ஒரு வாகனத்தினுடைய விபத்தாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஷிப்பினுடைய விபத்தாக இருக்கட்டும், இதெல்லாம் கம்பேர் பண்ணால் விமான விபத்து அப்படிங்கிறது ரொம்ப குறைவு அப்படிங்கிறதும் ஒரு டேட்டாவில் நம்ம வந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அடிப்படையில் வரக்கூடிய காலங்களில் பல தொழில்நுட்பங்களை மேம்படுத்த வேண்டும், விபத்தே இல்லாத ஒரு பயணத்தை வந்து மக்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் பரத்துடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.